ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெத்தலை கசாயம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இந்த கசாயம் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாள் இந்த கசாயம் வச்சு குடிச்சிங்கன்னா சளி இருமல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இந்த கசாயம் நீங்கள் ஒரு நாள் காலை மாலையும் ஒரு நாள் வச்சு குடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக குணமாயிடும். நாள்பட்ட சளி இருமல் இருந்துச்சுன்னா ஒரு 2 days நீங்கள் வச்சு குடிங்க, கண்டிப்பாக குணமாகும். இந்த கசாயம் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வெத்தலை, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, மிளகு ஜீரகம், மல்லி கொஞ்சம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு ஒரு அந்த 5 பொருள் மட்டும் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ தண்ணி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெத்தலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சு அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியை தோலை சீவிட்டு அதையும் நம்ம லைட்டாக அந்த உரலில் வச்சு தட்டி அதையும் சேர்த்துக்குவோம். மிளகு ஜீரகத்தையும் 1-2 தட்டி அதையும் அது கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லியையும் 1-2 தட்டி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த மஞ்சள் பொடியையும் அது கூட சேர்த்துட்டு நம்ம இப்போ ஊற்றிருக்க அந்த 1.5 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸ்டவ்வும் சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு இப்போ 1/2 டம்ளர் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில், ஈவினிங்கும் அதே மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. கண்டிப்பாக நாள்பட்ட சளியெல்லாம் முறிஞ்சு இருமலும் சரியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.